ஈரோட்டில் 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபருக்கு 41 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஈரோட்டை அடுத்த மடக்குறிச்சி பகுதியில் 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியை வலுக்கட்டாயமாக பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் சாமிநாதன் என்பவருக்கு 25,000 ரூபாய் பணமும் 41 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து ஈரோடு மகிழா நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. லாலாபேட்டையில் பெய்த கனமழையால் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை மழை நீர் சூழ்ந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் லாலாபேட்டை அருகே மாநில நெடுஞ்சாலையில் வடிகால் வசதி இல்லாததால் மழை நீரானது அங்குள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தை சூழ்ந்தது. இதனால் நோயாளிகள், மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் அவதியடைந்தனர். மேலும் சாலைகளில் நீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகளும் சிரமத்திற்கு ஆளாகினர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் தொடர் மழை காரணமாக ஓட்டு வீடு இடிந்து விழுந்தது. ஷோலிங்கர் நகராட்சி 15வது வார்டில் 75 வயது அண்ணம்மாள் வசித்த வீட்டின் மண் சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. சத்தம் கேட்டு வந்த அக்கம்பக்கத்தினர் விரைந்து சென்று இடிபாட்டிற்குள் சிக்கிய அண்ணம்மாளை பாதுகாப்பாக மீட்டனர். சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய அவர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். ராமநாதபுரம் கீழக்கரையில் வீடு இடிக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கட்டிட தொழிலாளி ரவி என்பவர் திடீரென இடிந்து விழுந்த சுவரில் சிக்கிய நிலையில் போராடி மீட்கப்பட்டும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். ஒரு பக்கத்தின் பக்கவாட்டு பெரிய சுவர் ஒன்று அவர் நின்று கொண்டிருந்த பக்கம் திடீரென சரிந்து விழுந்ததில் அவர் சிக்கிக் கொண்டார். 2 மணி நேரத்திற்கு பிறகு தீயணைப்பு துறையினர் அவரை மீட்டனர். இருப்பினும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது பற்றி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பாபநாசம் சுற்றுவட்டாரத்தில் பெய்த தொடர் மழையால் பயிர்கள் மூழ்கியுள்ளதால் நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகாவில் ரெங்கநாதபுரம், பாபநாசம் சுற்றுவட்டார பகுதிகளில் 500க்கும் மேற்பட்ட ஏக்கரில் குறுவை நெல் சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை நடைபெற்றது. இந்நிலையில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளது. இதனால் ஏக்கருக்கு ரூபாய் 30,000 நிவாரணம் வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.